ஹலோ காய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் 2 இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். இந்தியன் 1 வந்து சமூக வலையத்தில் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி வந்து தேட்டர் முழுக்க வந்து நல்ல பரபரப்பும் கூட்டத்தும் இருந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் உள்ள படமாக இருந்தால் கூட ரசிகர்கள் வந்து நல்லா வந்து வரவேற்பு வந்து கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது கதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதையை வந்து முதல்ல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கதையை வந்து விட்டுட்டாங்க. அந்த கதையில் வந்து என்னென்னலாம் இருக்குது, இந்த கதை வந்து எப்படிலாம் வந்து அமைஞ்சிருக்குது, இதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு வந்து பெற்றுச்சு. பல மில்லியன் கணக்கில் வந்து வியூஸும் போயிருக்குது. இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சுக்கிறா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்தியன் 2 இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் 1996ஆம் ஆண்டு வெளிவந்த இந்தியன் திரைப்படம் வந்து இரண்டாம் பாகமாக வந்து உருவாகி இருக்குது. இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன், காஜல் அகர்வால், நெடுமுடி வேணு, சித்தார்த்து, ராகுல் மற்றும் பிரித்தி சிங் மற்றும் வந்து பலர் வந்து நடிச்சுக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசனோட வந்து நகைச்சுவை நடிகர் இணையதளத்தில் வந்து அதிகமாகவும் மக்கள் முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச விவேக் வந்து இந்த படத்தில் வந்து இணைந்து வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தின் மூலம் வந்து கமல் மற்றும் விவேக் இருவரும் வந்து முதல்ல வந்து இணைந்து வந்து நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தின் லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்குது. இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் தான் வந்து இதில் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, தமிழகத்தில் வந்து ஒரு சமூக ஆர்வலராகவும் சித்தார்த் வந்து தன் மனைவி ராகுல் பிரித்தியோடு இவங்க ரெண்டுமே வந்து வாழ்ந்து வராங்க. இவங்க வந்து சொந்தமாக வந்து இணையத்தில் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்தி வராங்க. அந்த யூடியூப் சேனலில் வந்து அரசியல், அங்கங்கே நடக்கிற பிரச்சனை, அராஜகம் இதை வச்சு வந்து இவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனாலே வந்து இவருக்கு வந்து பல மிரட்டல் வந்து தொந்தரவு எல்லாமே வந்து ஏற்படுது. இதையே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவருக்கு வந்து இதை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி போடுறத பார்த்தா பெரிய பெரிய மிரட்டல்லாம் வருது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளில் வந்து இவரோட யூடியூப் சேனலில் யார் பார்க்குறா, வெளிநாட்டில் இருக்கிற சேனாதிபதி அப்படிங்கிற நம்ம கமல்ஹாசன் அவர் வந்து வயசான தோற்றத்தில் வந்து அவர் இருக்கிறாரு. அவர் தான் அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த பையன் வந்து நல்லா பேசுகிறானே, அரசனை பற்றி இப்படி நல்லா பயங்கரமாக பேசுகிறானே அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனேயுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த வருஷமே வந்து வெளிநாட்டில் கிளம்பி இந்தியா வந்து வர்றாரு. இந்தியா வந்த உடனே அவரோட மனைவி வந்து நினைவிடத்துக்கு வந்து சென்று முதல்ல வந்து அஞ்சலி செலுத்துகிறாரு. பின்னர் வந்து சித்தார்த்தை போய் சந்திக்கிறாரு. இவரால் இந்தியாவில் நடக்கும் அராஜகத்தை கண்டு கொதிக்கிறார் வந்து கமல். சித்தார்த்தில் வந்து ஊழல் செய்த அரசியல்வாதிகள் பட்டியலை வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிறார். யாரெல்லாம் வந்து ஊழல் செஞ்சா, யார் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலே வந்து அவர் எல்லாமே வந்து வாங்கிட்டு ஒவ்வொரு ஆளையும் வந்து வர்ம கலையால் வந்து இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து கொள்கிறாரு. இதை கொன்ன உடனே பல ஆராய்ச்சியாளர்கள் தான் எல்லாமே வந்து என்ன இது யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல தான் பின்னாடி வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவரோட கலை வந்து அந்தளவுக்கு இருக்கும், அவர் ஒரு அடி அடித்தாருன்னா, அவர் வர்ம கலையில் அடித்தாருன்னா யாருமே வந்து பிழைக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து அவர் அடிப்பார். ஆனால் அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் மாதிரி ஒருத்தர் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து உசுரோடு இருக்கணும் அப்படி சொன்னோடனே எல்லாருமே என்னப்பா சொல்கிற, இப்படி அப்படியா உசுரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூஞ்சி எல்லாமே வந்து வேர்த்து போய் அந்தளவு வந்து பயந்துறாங்க. இதனாலே வந்து அரசியல்வாதி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தனையும் வந்து தேடி வந்து கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனாலே வந்து அரசியல்வாதி எல்லாமே வந்து மர்மமான முறையில் வந்து கொல்லப்படுறது கண்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவல்துறையினர். இதனை சேனாதிபதி தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் வந்து அறிஞ்ச உடனேயுமே இவரிடமிருந்து சேனாதிபதி தப்பிச்சாரா, போலீஸ்காரங்கிட்ட வந்து சேனாதிபதி தப்பித்தாரா என்பதான் இந்த படத்தோட கதை. ஜனவரி 18 முதல் இந்த திரைப்படம் வந்து படப்பிடிப்பு வந்து தொடங்கினாங்க. மேலும் இந்த திரைப்படத்தை வந்து முதல் பாகத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து இயக்கியிருக்காங்க. இயக்குனர் சங்கர் இந்த திரைப்படத்தை வந்து நடித்ததும் முழு நேரம் வந்து அரசியல் வந்து ஈடுபட்டதாக இருக்கிறாரு கமல்ஹாசன். இந்த நேரத்தில் வந்து ஆகையால் வந்து இந்தியன் 2 கமலின் வந்து கடைசி படமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கமலின் வயதான தோற்றத்தை கடந்து ஜனவரி மாதம் வெளியிட்டு சென்னையின் படப்பிடிப்பை தொடங்கினார் சங்கர். சில காட்சிகள் வந்து படமாக்கப்பட்ட பிறகு கமலின் வயதான தோற்றம் வந்து திருப்தி வந்து அளிக்கவில்லை என்றும் கமலின் வயதான தோற்றத்தை மாற்றி வந்து மீண்டும் வந்து ஒரு படைப்பு வந்து வித்தியாசம் அமைக்கணும் அப்படி சொல்லி அமைச்சிருக்கிறாரு இந்தியன் 2ல். இதனை மறுத்த லைக்கா படக்குழுன்னு வந்து இந்த செய்தி வந்து ஆதாரமற்றது, இதை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஜெனரல் மருத்துவமனை அருகில் உள்ள மெமோரியல் ஹாலில் வந்து படப்பிடிப்பு நடந்துக்கிறது. இந்த படப்பிடிப்பு நடந்த பிறகு இந்த ஸ்டூடியோ மற்றும் பல அரங்குகள் வந்து இதில் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையிலும் கமல்ஹாசன் தேர்தல் பணியில் வந்து தீவிரமாக வந்து ஈடுபட்டு வந்தார். இதனாலே வந்து இந்தியன் 2 திரைப்படத்தில் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க படக்குழுவினர். இதனாலே வந்து மே மாதம் 23ஆம் தேதி வந்து இந்த படத்தோட தேர்தல் வந்து முடிவடைந்த நிலையில்
பின்னர் வந்து இந்தியன் 2 வந்து எடுத்து இவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. இதில் வந்து சிலம்பரசன் வந்து அதிரடியாக வந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. இப்படத்தில் வந்து சிம்பு நடிக்க இருந்த இடத்துல வந்து சித்தார்த் வந்து இப்போ நடிச்சிருக்கிறாரு. சிம்புக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சிம்பு வந்து நிப்பாட்டாங்க. இவருடன் வில்லன் கதாபாத்திரத்தில் வித்யுத் சம்பால் வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த கதாபாத்திரத்தில் வந்து அஜய் தேவ்கன், அபிஷேக் பச்சன் மற்றும் அஜய் குமாரிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர்கள் வந்து மறுக்கவே வந்து வித்யுத் சம்பாவை வந்து நடிக்க வச்சுட்டாங்க. இதனைத் தொடர்ந்து 2019 வந்து ஜூலை மாதம் வந்து இந்த திரைப்படம் வந்து நடிக்க இருந்த நடிகர் வந்து சிலரை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. 2019 ஆகஸ்ட் 19 வந்து படப்பிடிப்பு தொடங்கி உள்ளதாகவும் இது வந்து படக்குழு வந்து கூறியிருக்கிறாங்க. இதனாலே வந்து இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு வந்து சத்தம் இல்லாமல் வந்து 2019 ஆகஸ்ட் வந்து தொடங்கப்பட்டது. இத்திரைப்படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரம் நடிக்கும் நடிகர் ராகுல் பிரீத்தி சிங் வந்து தனது சமூக வலைத்தள பக்கங்கள் வந்து ஷூட்டிங்கில் இருந்து ஒரு புகைப்படம் ஒன்றையும் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதையும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓகே நண்பர்களே, இந்தியன் 2 வந்து கமல்ஹாசன் வந்து வேறு தோற்றத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் வந்து இதில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஓட்டவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இவர் பேசுகிற டைலாக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கமலோட நடிப்பே வந்து வேறு லெவலில் இருக்கும். ரசிகர்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.